ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளுக்காய் நன்றி கூறுவோம். இன்று தாய் திரு அவையானது இன்றைய நாளை இறையழைத்தல் ஞாயிறாக சிறப்பித்து மகிழ்கின்றது. இன்றைய நாளிலே திருப்பலியை நிறைவேற்ற இங்கு வருகை புரிந்திருக்கும் நமது மாதா தொலைக்காட்சியின் தலைவர் மேதகு ஆய சிங்கராயன் மற்றும் சமூக ஊடக பணிக்குழு செயலர் அருட்பணியாளர்கள் ஆகியோரையும் உள்ளன்போடு வரவேற்கின்றோம். எதிர்நோக்கின் விதைகளை விதைத்து அமைதியை உருவாக்குவோம் என்பதை இந்த ஆண்டு இறையழைத்தல் ஞாயிறுக்கான மைய கருத்தாக திருத்தந்தை பிரான்சிஸ் முன்மொழிந்துள்ளார். நம் ஆண்டவர் இயேசு தம் அன்பு கட்டளைகளால் நம்மை வழிநடத்துகிறார். இறைவார்த்தையின் வழியாக நமக்கு ஆன்ம உணவளிக்கிறார். தூய ஆவியாரின் கொடைகள் வழியாக நம்மை இளைப்பாற்றுகிறார். நம் அனைவருக்காகவும் தன்னுயிரை தந்த நல்ல மேய்ப்பன் நம் ஆண்டவர் ஒருவரே. ஆகவே அவருடைய வார்த்தைக்கு செவிசாய்த்து அவர் மீது நம்பிக்கை கொண்டு அவரை பின்பற்றி அவரின் கட்டளைகளை கடைபிடித்து வாழும்போது நாம் அவரின் பிள்ளைகளாகும் பேற்றினை பெறுகிறோம் என்ற நம்பிக்கையோடு வாழ அருள் கேட்போம். மேலும் பல்வேறு மறைமாவட்ட சமூக ஊடக பணிக்குழு சார்பாக சாந்தோம் கலைத்தொடர்பு நிலையத்தோடு இணைந்து மாதா தொலைக்காட்சியின் நிகழ்ச்சிகளை தயாரித்து வழங்குகின்ற செயலர்கள் அருட்பணியாளர்களுக்கு நன்றி கூறி மகிழ்வோம். மேலும் இவ்வருட்பணியாளர்கள் ஆற்றும் ஊடக வழி இறையாட்சி பணி சிறப்பாக அமையவும் நமது மறைமாவட்டங்களில் ஊடக வழியில் ஆற்றும் இறைப்பணிக்கு கரம் கொடுப்போம் என்ற உறுதிப்பாட்டோடு ஒரே குடும்பமாக இணைந்து மன்றாடுவோம். இறையழைத்தல் ஞாயிறாகிய இன்று இளைஞர்கள் இளம்பெண்கள் இறையழைத்தலுக்கு செவிமடுத்து இறைப்பணிக்காக தங்களை அர்ப்பணித்து தியாகம் நிறைந்த உள்ளத்துடன் பணி செய்ய முன்வரவும் அருள் வேண்டி இணைவோம் இத்திருப்பலியில். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் வாழ்வு ஆலயம். ஆலயம் 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 ஆலயம். இயற்கை காத்திடும் மாந்தர் வாழிடம் ஆலயம் ஆலயம். பகிர்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள் உறைவிடம் ஆலயம் ஆலயம். மனிதத்தை உயிரென மறித்திடும் உள்ளங்கள், மானுடர் வாழ்வுக்காய் தனை தரும் நெஞ்சங்கள், நம்பிக்கை செய்தி சொல்லும் நண்பர்கள், உண்மைக்காய் உயிரை இழக்கும் ஜீவன்கள், எல்லோரும் இறைவன் உரையும் ஆலயம். எல்லோரும் இறைவன் உரையும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
இறைமகன் இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்புக்குரிய மாதா தொலைக்காட்சியுடைய இனிய இதயங்களே, இன்றைய நாளிலே இறை இழைத்தல் ஞாயிறு திருப்பலியை மாதா தொலைக்காட்சியை மிகச் சிறப்பாக தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நமது பாசத்திற்குரிய அவருடைய சிங்கராயருடைய தலைமையிலே தமிழகத்தில் ஒவ்வொரு மறை மாவட்டத்திலிருந்தும் மிகச் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நமது பாசத்திற்குரிய அருட்தந்தையர்கள் ஒவ்வொருவரோடும் இணைந்து இந்த நன்றி கூட்டு திருப்பலியை நாம் ஒப்புக் கொடுப்பதிலே நம்மளுக்கு மிக்க மகிழ்ச்சி. அதே நேரத்தில் இன்றைய இந்த வாரம் நாம் அனைவரும் இந்த துயரமான ஒரு செய்தியை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். நமது பாசத்திற்குரிய மாதா தொலைக்காட்சியிலே விவிலியம் அறிவோம் வாழ்வு தரும் இறை வார்த்தை என்ற அற்புதமான அனைவரும் மிகவும் விரும்புகின்ற இந்த விவிலிய நிகழ்ச்சிகளிலே மிகச் சிறப்பான பங்களிப்பு கொடுத்து மாதா தொலைக்காட்சி இணையங்கள் ஒவ்வொருவருக்கும் இறை வார்த்தையை மிக அழகான தமிழிலே நமக்கு விளக்கி சொன்ன பாசத்திற்குரிய பேரருட்தந்தை ஜான் போஸ்கோ அவர்கள் இறையடி சேர்ந்தார் என்ற செய்தியை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். அருட்தந்தை அவர்கள் 64 ஆண்டுகள் இந்த உலகிலே ஆண்டவருடைய அருளோடு மிகச் சிறப்பாக தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தவர். தனது அழைத்தல் வாழ்க்கையை, தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை, தனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை இறையாட்சிக்காக, திருச்சபைக்காக, மக்களுக்காக மிகச் சிறப்பாக பயன்படுத்தி ஆண்டவருக்கு உகந்த நல்ல ஊழியனாக வாழ்ந்து சான்று பகர்ந்து சாட்சியம் பகர்ந்த ஒரு அற்புதமான கடவுளின் சீடர். எனவே இந்த நாளிலே அவருடைய ஆண்மையை பாற்றிக்காக, அதே வேளையிலே அவரை இழந்து தவிக்கும் அவருடைய உறவுகள், உடன்பிறப்புகள், நண்பர்களுக்காக, மாதா தொலைக்காட்சியுடைய பணிகளுக்காகவும் நாம் தொடர்ந்து சிறப்பாக மன்றாடுவோம். இந்த திருப்பலியை நாம் தகுதியோடு ஒப்புக் கொடுக்க தடையாயிருக்கின்ற நமது பாவங்களுக்காக மனம் வருந்தி இறைவனின் இரக்கத்தையும் மன்னிப்பையும் நாம் இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சி பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர்
இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குமே. உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, விண்ணவரின் மகிழ்ச்சியில் நாங்களும் பங்கு கொள்ள எங்களை அழைத்து செல்கின்றீர். அதனால் நல்ல ஆயராகிய கிறிஸ்து துணிவோடு முன்னரே சென்றுள்ள இடத்திற்கு பணிவுள்ள மந்தையாகிய நாங்களும் வந்து சேர அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரே, உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 8 முதல் 12 முடிய. அந்நாள்களில் பேதுரு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு கூறியது: மக்கள் தலைவர்களே, மூப்பர்களே, உடல் நலமற்றிருந்த இவருக்கு நாங்கள் செய்த நற்செயல் எப்படி நிகழ்ந்தது என்பதை குறித்து நாங்கள் இன்று விசாரணை செய்யப்படுகிறோம். நாசரேத்து இயேசுவின் பெயரால் இவர் நலமடைந்து நம்முடன் நிற்கிறார். இது உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கட்டும். நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள், ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிருடன் எழுப்பினார். இந்த இயேசுவே கட்டுகிறவர்களாகிய உங்களால் இகழ்ந்து தள்ளப்பட்ட கல், ஆனாலும் முதன்மையான மூலைக்கல்லாக விளங்குகிறார். இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல்கள் 118. பல்லவி. கட்டுவோர் புறக்கணித்த கல்லேதான் மூலைக்கல் ஆயிற்று. கட்டுவோர் புறக்கணித்த கல்லேதான் மூலைக்கல்லாயிற்று. கட்டுவோர் புறக்கணித்த கல்லேதான் மூலைக்கல்லாயிற்று. கட்டுவோர் புறக்கணித்த கல்லேதான் மூலைக்கல்லாயிற்று.
ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலமாகும். ஒரு புறக்கணித்த கல்லேதான் மூளைக்கல்லாயிற்று. கட்டுவோர் புறக்கணித்த கல்லேதான் மூளைக்கல்லாயிற்று. என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்துக்கு மூலைக்கல்லாயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது. நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. கட்டுவோர் புறக்கணித்த கல்லேதான் மூளைக்கல்லாயிற்று. கட்டுவோர் புறக்கணித்த கல்லேதான் மூளைக்கல்லாயிற்று. ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரது இல்லத்தினின்று உங்களுக்கு ஆசி கூறுகின்றோ. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. கட்டுவோர் புறக்கணித்த கல்லேதான் மூளைக்கல்லாயிற்று. கட்டுவோர் புறக்கணித்த கல்லேதான் மூளைக்கல்லாயிற்று. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 2 முடிய. அன்பிற்குரியவர்களே, நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்களென அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால்தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும்போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்ல ஆயன் நானே, நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா,
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 10 இறை வசனங்கள் 11 முதல் 18 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது: நல்ல ஆயன் நானே. நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். கூலிக்கு மேய்ப்பவர் ஓநாய் வருவதைக் கண்டு ஆடுகளை விட்டுவிட்டு ஓடிப்போவார். ஏனெனில் அவர் ஆயரும் அல்ல, ஆடுகள் அவருக்கு சொந்தமும் அல்ல. ஓநாய் ஆடுகளைப் பற்றி இழுத்து கொண்டு போய் மந்தையை சிதறடிக்கும். கூலிக்கு மேய்ப்பவருக்கு ஆடுகளைப் பற்றி கவலை இல்லை. நல்ல ஆயன் நானே. தந்தை என்னை அறிந்திருக்கின்றார், நானும் தந்தையை அறிந்திருக்கின்றேன். அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கின்றேன். என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அவைகளுக்காக எனது உயிரை கொடுக்கின்றேன். இக்கொட்டிலை சேரா வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன. நான் அவற்றையும் நடத்தி செல்ல வேண்டும். அவையும் எனது குரலுக்கு செவி சாய்க்கும். அப்போது ஒரே மந்தையும் ஒரே ஆயரும் என்னும் நிலை ஏற்படும். தந்தை என் மீது அன்பு செலுத்துகின்றார், ஏனெனில் நான் என் உயிரை குடிக்கின்றேன். அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவே குடிக்கின்றேன். என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்து கொள்வதில்லை. நானாகவே அதை குடிக்கின்றேன். உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு. என் தந்தையின் கட்டளைப்படியே நான் இப்படி செய்கின்றேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, பாஸ்கா காலத்தின் இந்த ஞாயிற்றுக்கிழமையை கடந்த 60 வருடங்களாக இறை அழைத்தல் ஞாயிறு என்று திரு அவை அழைத்து ஒவ்வொரு ஆண்டும் அதற்கான ஒரு சிறப்பு செய்தியை விடுத்து நம்பிக்கையாளர் மத்தியிலே கடவுளின் ஆட்சிக்காக அவருக்கு சான்று பகர அழைத்தலை அவர்கள் உணர்வும் அந்த அழைத்தலுக்கு பதில் கொடுக்கவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இன்றைய 2வது வாசகத்திலே நமக்கு சொல்லப்பட்டது போல நாம் எல்லாருமே ஒரு அழைத்தலை பெற்றிருக்கிறோம். கடவுளின் பிள்ளைகள் என்ற அழைத்தலை திருமுழுக்கு வழியாக பெற்றிருக்கின்றோம். அழைத்தலுக்குள் அழைத்தல் என்று சொல்லுவார்களே, அதன்படி அந்த கடவுளின் பிள்ளைகளாக இருப்பதோடு இல்லாமல் இன்னும் அந்த இறையாட்சிக்கான பணிகளை மேற்கொள்ள ஒரு தனிப்பட்ட அழைத்தலையும் நாம் எல்லாரும் பெற்றிருக்கிறோம் என்பதை இன்றைய ஞாயிறு நமக்கு நினைவுபடுத்துகின்றது. இந்த ஆண்டுக்கான இறை அழைத்தல் ஞாயிறு செய்தியிலே திருத்தந்தை அழகான ஒரு மையக்கருத்தை வலியுறுத்துகிறார். எதிர்நோக்கின் விதைகளை விதைத்து அமைதியை எங்கும் உருவாக்க. எதிர்நோக்கின் விதைகளை விதைத்து அமைதியை எங்கும் உருவாக்க நாம் அழைக்கப்படுகிறோம். மிக சிறப்பாக திருநிலையில் இருப்பவர்களும் துறவு நிலையில் இருப்பவர்களும் பொது நிலையினர் இருப்பவர்களும் இதற்காக அழைக்கப்படுகிறோம். இந்த வேளையிலே இந்த கருத்தோடு
அழைத்தல் என்பது எல்லாருக்கும் பொருந்தும் என்றாலும் இறையாட்சி பணிக்காக தங்களை முழு நேரமாக அர்ப்பணித்து கொண்ட திருநிலையினர், துறவியர் இவர்களை பற்றி இன்று சிறப்பாக நாம் சிந்திக்கிறோம். நண்பர்களே, அழைத்தல் என்பதன் நோக்கம் என்ன? அந்த அழைத்தல் என்ற வாழ்வுக்கு அடித்தளம் என்ன என்பதை 2 சிறிய கருத்துக்களை மட்டும் இன்று உங்களோடு சிந்திக்க விரும்புகிறேன். முதலிலே இறை அழைத்தலுடைய நோக்கம் என்ன? இன்றைய முதல் வாசகத்தில் அதற்கான பதில் மிக தெளிவாக நமக்கு தரப்படுகின்றது. அதே வேளையிலே என்னுடைய வாழ்விலே நடந்த ஒரு சிறிய நிகழ்வும் நினைவுக்கு வருகிறது. நான் பள்ளி படிப்பை முடித்து அடுத்தது என்ன செய்யலாம் என்று சிந்திக்கின்ற அந்த காலகட்டத்திலே என்னுடைய தாய் அழகான ஒரு வாக்கியத்தை சொன்னார்கள். நீ நல்லா படிக்கிற பையன், நல்லா படித்து நல்ல வேலைக்கு போய் ஒரு நல்ல பணியில் இருக்க முடியும், நல்ல நிலையிலே வாழ்க்கையில் இருக்க முடியும். அப்படி நீ செய்வாய் என்றால் ஒரு சிலருக்கு நன்மை செய்ய முடியும், உன்னுடைய குடும்பம், மற்றவர்கள். ஆனால் நீ ஒரு சாமியாரானா நிறைய பேருக்கு நிறைய இடங்களிலே நன்மை செய்ய முடியும். எனவே நீயே முடிவெடுத்துக்கொள் என்று சொல்லி அந்த ஒரு வார்த்தையை மட்டும் என்னிடத்திலே சொல்லிவிட்டு அதோடு விட்டு விட்டார்கள். சில நாட்கள், வாரங்கள் நான் சிந்தித்தேன். இறுதியிலே சேலம் மறை மாவட்டத்திற்காக ஒரு குருவாக ஆவது என்ற முடிவிலே வந்து குருமடத்திலே சேர்ந்தேன். நோக்கம். இன்றைய முதல் வாசகத்திலே பேதுருவும் யோவானும் எருசலேம் தேவாலயத்தின் படிக்கட்டுகளிலே அமர்ந்திருந்த அந்த முடக்குவாதமற்ற ஒரு மனிதனை ஆண்டவர் இயேசுவின் பெயரால் என்னிடம் உள்ளதை உனக்கு கொடுக்கிறேன் என்ற அந்த வார்த்தையின் மூலம் குணப்படுத்தியதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்று அதை பற்றி விசாரணை நடக்கிறது. தலைமை குருக்கள், இன்னும் மத தலைவர்கள், பொதுமக்கள் எல்லாருக்கும் முன்னால் யார் பெயரால் இந்த செயலை நீங்கள் செய்தீர்கள் என்று அவர்கள் கேட்கப்படுகிறார்கள். பேதுரு மிக தைரியமாக, நீங்கள் கொலை செய்து ஆண்டவர் உயிர்த்தெழச் செய்த இயேசுவின் பெயரால் இந்த மனிதன் நலமடைந்தான், இதோ உங்களுக்கு முன்னால் நிற்கிறான் என்று. பேதுருவுக்கு இந்த ஒரு தெளிவையும் ஒரு தைரியத்தையும் கொடுத்தது எது? நீங்கள் கொலை செய்த, கடவுளால் உயிர்த்தெழச் செய்யப்பட்ட ஆண்டவர் இயேசுவின் பெயரால் நாங்கள் இதை செய்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு தைரியம், இந்த ஒரு சரியான பதில் அவர்களுக்கு எங்கிருந்து வருகிறது? ஏற்கனவே நற்செய்தியிலே, லூக்கா நற்செய்தி 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு சொல்லி இருக்கிறார், தேவைப்படுகின்ற நேரத்தில் தூய ஆவியானவர் தாமே நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்பதை உங்களுக்கு அருளுவார், அதை பற்றி நீங்கள் இப்போது கவலைப்பட வேண்டாம் என்று. அந்த ஆவியின் தூண்டுதலாலே, அந்த ஆவியின் ஆற்றலாலே இந்த ஒரு பதிலை, வாசகத்தை நாம் கவனித்திருந்தால், யூத குருக்களுக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் நான் இதை சொல்லுகிறேன் என்று சொல்லி அந்த வாக்கியத்தை அவர் குறிப்பிட்டார். இயேசு கிறிஸ்துவின் பெயரால், உயிர்த்தெழுந்த அந்த கிறிஸ்துவின் பெயரால் இந்த மனிதர் நலமாயிருக்கிறார், அதை பற்றி நீங்களே சிந்தியுங்கள் என்று. எனவே அழைத்தலின் நோக்கம் சான்று பகர்தல். என்ன சான்று பகர்தல்? திருத்தூதர் பணி நூல்களிலே பல்வேறு இடங்களில் அந்த திருத்தூதர்கள் பேசியதெல்லாம் பார்க்கும்போது ஒரு 2-3 குட்டி வாக்கியங்கள். நீங்கள் இயேசுவை கொலை செய்தீர்கள், கடவுள் அவரை உயிர்த்தெழச் செய்தார், நாங்கள் அதற்கு சாட்சிகள். திருத்தூதருடைய அந்த முதல் போதனையும் சரி, அதே போல எம்மாவுஸ் சீடர்கள் திரும்பிய போதும் இயேசு வாழ்கிறார், நாங்கள் அவரை கண்டோம் என்ற அந்த மன உறுதியிலே அவர்கள் அறிவித்தார்கள்,
சான்று பகர்ந்தார்கள், வாழ்ந்தார்கள். அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் இன்று அதே அழைத்தலை பெற்றிருக்கிறோம். திருத்தந்தை கூறுவது போல, எதிர்நோக்கின் விதைகளை விதைத்து அமைதியை உருவாக்க, உலகத்திலே அமைதியை உருவாக்க இன்று நாம் இந்த கிறிஸ்துவுக்கு சான்று பகர, தூய ஆவியின் ஆற்றலால் அந்த கிறிஸ்துவுக்கு இன்று நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகளில் சான்று பகர்ந்து, இயேசு வாழ்கிறார், அவரில்தான் மீட்பு, அவரில்தான் வாழ்வு, அவரில்தான் அமைதி என்ற அந்த அறிக்கையிட இன்று நமக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அமைதி. ஆண்டவர் இயேசு சொன்னார், உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அமைதியை இன்று நாம் உருவாக்குவது தூய ஆவியின் ஆற்றலாலும் ஆண்டவர் இயேசுவின் அந்த உயிர்த்தெழுதலை அறிக்கையிடுதலாலும். இதை ஒவ்வொருவரும் தங்கள் குடும்பங்கள், வாழுகின்ற இடங்கள், துறவியர் தங்களது பணித்தலங்கள், திருநிலையில் இருக்கின்றவர்கள், தங்களுள் வாழுகின்ற மக்கள், தங்களோடு இருக்கின்றவர்கள், தாங்கள் பணி செய்கின்றவர்கள், எல்லா இடத்திலும் அந்த ஆண்டவர் இயேசு தருகின்ற அந்த அமைதியை, அதை உருவாக்குவது. அப்படி அந்த அமைதி விளைய வேண்டும், உருவாக வேண்டும் என்றால் அதற்கு தேவையானது அந்த எதிர்நோக்கின் விதைகளை நாம் விதைத்தல். இந்த ஆண்டு முழுவதும் கூட்டுறங்கு இயக்க திரு அவையின் அந்த திருப்பயணத்திலே இதே கருத்தை நாம் சிந்தித்து வருகிறோம். எதிர்நோக்கின் விதைகளை விதைத்து அமைதியை உருவாக்குதல். இதுதான் இறை அழைத்தலுடைய நோக்கம். இந்த அழைத்தலை ஒருவர் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்றால் அந்த அழைத்தலுக்கான அடித்தளம் என்ன? வேறொன்றும் கிடையாது, இயேசு அனுபவம். இந்த பேதுருவும் யோவானும் எப்படி அத்தனை பேருக்கு முன்னால் நீங்கள் கொலை செய்த இயேசு கடவுள் உயர்த்தெழச் செய்தார், அவருடைய ஆற்றலால் இதோ இந்த மனிதன் என்று குணப்படுத்தப்பட்டு உங்களுக்கு முன்னால் நிற்கிறார் என்பதை அறிக்கையிடுகிறார்கள் என்று சொன்னால், அதற்கு அவர்களுடைய இயேசு அனுபவம். இயேசு அனுபவம் என்றால் என்ன? என்னோடு இயேசு வாழ்கிறார், எல்லா நேரங்களிலும் நான் அந்த உயிர்த்த இயேசுவோடு எல்லா நேரங்களிலும் இணைந்திருக்கிறேன் என்ற அந்த உணர்வு, அந்த நம்பிக்கை, அந்த அனுபவம். இதுதான் இறை அழைத்தலுக்கு அடித்தளம். இந்த அடித்தளத்தை மீதுதான் துறவிகளாக அழைக்கப்பட்டவர்களும், திருநிலையில் அழைக்கப்பட்டவர்களும், மற்ற நம்பிக்கையாளர்களும் இந்த அடித்தளத்தின் மீது நாம் நடந்து சென்றால்தான் எதிர்நோக்கின் விதைகளை விதைக்கின்றவர்களாக வாழ முடியும். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய உலகத்திற்கு, நாம் வாழும் நமது சமுதாயத்திற்கு அந்த எதிர்நோக்கின் விதைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அடித்தளத்தில் நின்றவர்களாய் அறிவிப்பதற்கு, உருவாக்குவதற்கு, விதைப்பதற்கு, அதன் மூலம் அமைதியை உருவாக்குவதற்கு இன்று இறை அழைத்தல் ஞாயிறு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. சிறப்பாக எல்லா கிறிஸ்துவர்களும் கடவுளின் பிள்ளைகள் என்ற முறையிலே சிறப்பு அழைத்தலை பெற்றிருந்தாலும், துறவற வாழ்வுக்கும் திருநிலையினர், அதாவது குருத்துவ ஆயர்கள் போன்ற அந்த திருநிலையிலிருந்து மக்களுக்கு பணியாற்றவும் என்று கடவுள் நம்மை அழைக்கிறார் என்பதை நாம் உணர்வோம், நம்முடைய பிள்ளைகள் உணரச் செய்வோம், அவர்களையும் அந்த அழைத்தலுக்கு பதில் கொடுத்து தயாரிப்போம். இறை அழைத்தலுக்காக நாம் வேண்டுவோம். அடிக்கடி திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களிடத்திலே தேவழைத்தல் குறைந்து கொண்டே போகிறதே, என்ன ஆகப் போகிறது என்றெல்லாம் கேள்விகள் எழுப்பப்பட்ட போது அவர் ஒரே வார்த்தை தான் சொன்னார், அழைத்தலுக்காக ஆண்டவரிடம் அன்றாடுங்கள், அவருக்கு தெரியும் என்ன செய்ய வேண்டும் என்று. எனவே இந்த ஞாயிறு இறை அழைத்தலுக்காக ஜெபிக்க, நம் பிள்ளைகளை ஊக்குவிக்க நமக்கு அழைத்தல் விடுக்கின்றது. எந்த மனநிலையோடு இந்த ஞாயிறை நாம் கொண்டாடுவோம். இந்த திருப்பலியிலும் மிகச் சிறப்பாக இந்த கருத்துக்காக நாம் வேண்டுவோம்.
விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையா இறை மகன் நமக்காய் மனிதரானார். கண்ணி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். பிறருக்கு நன்மை செய்து வாழ்வது இறை அழைத்தலின் நோக்கம். அதனால் இயேசுவின் உயிர்ப்பை அறிக்கையிடுவது அதனுடைய செயல்முறை என்ற நினைவோடு இறை அழைத்தலுக்காகவும் இன்னும் நமது பிற தேவைகளுக்காகவும் நமது மன்றாட்டுக்களை எடுத்துரைப்போம். அன்பு தந்தையே இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் அனைவரும் கனிவுடனும் பரிவுடனும் இறை மக்களை வழிநடத்தி செல்லவும், இறையாட்சி வாழ்விற்கு இளையோர் தங்களையே அர்ப்பணித்திட அவர்களுக்கு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்திடவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலின் தெய்வமே இறைவா, எம் நாட்டு தலைவர்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் மக்களின் நலனுக்காக உழைத்திடவும், பேராசை, சுயநலம், அநீதி ஆகியவற்றை களைந்து அமைதியுடனும் நீதியுடனும் பொதுநல நோக்கோடும் மக்களை ஆட்சி புரியவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றிய இறைவா, நாங்கள் அனைவரும் உமது வார்த்தைக்கு செவி கொடுத்து தீமைகளிலிருந்து எங்கள் வாழ்வை காத்து கொள்ளவும், முழு ஈடுபாட்டோடும் அர்ப்பண உணர்வோடும் பிறரை ஏற்று அன்பு செய்யவும், உமது கட்டளைகளின்படி எங்கள் வாழ்வை அமைத்து கொள்ளவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வல்லமையின் தெய்வமே இறைவா, மாதா தொலைக்காட்சியின் வளர்ச்சி பணிக்காக பல்வேறு சமூக ஊடகங்கள் வழியாக நிகழ்ச்சிகளை தயாரித்து வழங்கும் அருட்பணியாளர்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்களின் பணிவாழ்வில் நீர் உடனிருந்து பயணிக்கவும், அன்பும் அமைதியும் ஒற்றுமையும் நிறைந்த புத்துலகம் படைத்து இறையாட்சியின் விழுமியங்களை உலகெங்கும் கொண்டு செல்லும் நல் உள்ளங்களாக திகழ்ந்திடவும் அருள் தர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மைகளின் நாயகனே இறைவா, மாதா தொலைக்காட்சி என்னும் ஊடகம் வழியாக இல்லந்தோறும் இறையாட்சியை கட்டி எழுப்பி கொண்டிருக்கும் ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர், இறை மக்கள், நன்கொடையாளர்கள், ஜெப வீரர்கள் அனைவருக்காகவும் உம்மிடம் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் உயிர்த்த இயேசுவில் நம்பிக்கை கொண்டு நீர் விட்டு சென்ற அமைதியை உலகெங்கும் கொண்டு செல்லும் நபர்களாக திகழ்ந்திட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட மற்றும் குடும்ப தேவைகளுக்காக, சிறப்பாக தேவழைத்தலுக்காக சில வினாடிகள் வேண்டுவோம். இரக்கமுள்ள தந்தையே, இதோ நாங்கள் உம்முன் சமர்ப்பித்த இந்த வேண்டுதல்களை உமது சித்தப்படி நீர் நிறைவேற்றி
எங்கள் எல்லாரையும் எப்போதும் பாதுகாக்க வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். கையளிக்கின்றே நிறைவா எந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றே நிறைவா எந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றே நிறைவா. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானதே. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானதே. வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது எல்லா வரங்களையும் விட மேலானதே. கையளிக்கின்றே நிறைவா எந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கே கையளிக்கின்றே நிறைவா எந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கே கையளிக்கின்றே நிறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்று மக்களுக்குச் செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான இக்காலத்தில் உம்மை என்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக்கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தார். எங்கள் மீட்புக்காக அவருமிடம் தம்மையே கையளித்து
அவரே குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்கின்றனர். இவர்களோடு நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இந்த மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருளமை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டப்பெறும் நாங்கள் அவருடைய தூயாவியினால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும்
ஒரே உள்ளமும் உடையவராய் விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், எங்கள் பாதுகாவலரான புனித தோமையார், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றிற்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கின்ற இந்த குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உமோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும்
என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருபலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவரின் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி. இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கேளும் அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம், கோடி நன்மை கூடும், புவி வாழும் நிலைகள் மாறும், மாறும் நிலைகள் மாறும். இந்த வாழ தேவன் தந்த வாழ்வு பாதை, இந்த வாழும் காலம் போதும். இந்த வாழ தேவன் தந்த வாழ்வு பாதை, இந்த வாழும் காலம் போதும். தேடும் அன்பு தெய்வம். வார்த்தையாக நின்ற இறைவன், இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன். வார்த்தையாக நின்ற இறைவன், இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன். பாரில் எங்கும் பொது பார்வை தந்து அந்த பாதையில் அழைத்த அறிஞன். பாரில் எங்கும் புது பாதை தந்து அந்த பாதையில் அழைத்த அறிஞன். காலம் கடந்த கலைஞன், என் தலைவன்,
இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை இந்த வாழும் காலம் போதும் தேடும் அன்பு தெய்வம். அடிமை அமைப்பு இங்கு ஒழிய எங்கும் மனித மாண்பு நிறைய. அடிமை அமைப்பு இங்கு ஒழிய எங்கும் மனித மாண்பு நிறைய. புரட்சி குரல் கொடுத்து புதிய வழிவகுத்து புதுமை செய்த பெரும் புனிதன். புரட்சி குரல் கொடுத்து புதிய வழிவகுத்து புதுமை செய்த பெரும் புனிதன். வாழ்வை கடந்த இறைவன் என் தலைவன். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை இந்த வாழும் காலம் போதும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை இந்த வாழும் காலம் போதும் தேடும் அன்பு தெய்வம். என்னை தேடி வந்த நேரம் கூடி நன்மை கூடும். புவி வாழும் நிலைகள் மாறும். வாழும் நிலைகள் மாறும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை இந்த வாழும் காலம் போதும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை இந்த வாழும் காலம் போதும் தேடும் அன்பு தெய்வம். மன்றாடுவோமாக. நல்ல ஆயனாகிய இறைவா, உமது மந்தையை கனிவுடன் கண்ணோக்கியருளும். திருமகனின் உயர்மதிப்புள்ள இரத்தத்தால் மீட்ட ஆடுகளை நிலையான பசும்புல்வெளியில் கூட்டிச் சேர்க்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்புக்குரிய மாதா தொலைக்காட்சியுடைய இனிய இதயங்களே, இன்றைய நாளிலே நமது ஆயர் பெருமகனாரோடு நாம் இணைந்து இந்த திருப்பலியை நிறைவேற்றியதிலே மிக்க மகிழ்ச்சி. குறிப்பாக இன்றைய நாளிலே மறை மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கின்ற அத்தனை தந்தையர்களுக்கும் நாம் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் பெயரால் நன்றி செலுத்துவதோடு, ஒரு சில மறை மாவட்டங்களில் இருக்கின்ற தந்தையர்கள் தங்களுடைய பணி மாற்றத்தின் காரணமாக இந்த ஆண்டு பிற பணிகளுக்கு அவர்கள் செல்ல தயாராகி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த மாதா தொலைக்காட்சியுடைய பணிகளிலும் ஊடகத்துறையிலே மறை மாவட்டத்திற்கும் நமது தமிழகத்திற்கும் தமிழ் கூறும் உலகிற்கும் அவர்கள் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் எண்ணி ஆயர் அவர்களின் பெயராலும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தினரின் பெயராலும் அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு, அவர்களின் பணி இன்னும் சிறக்க, கடவுளின் கரம் அவர்களோடு என்னாலும் இருக்க, அவர்கள் செய்கின்ற இந்த சாட்சிய பணியிலே கடவுளின் வழி நடத்துதலும் ஆசீர்வாதம் என்னாலும் அவர்களோடு நிலைத்திருக்க நாம் அனைவரும் தொடர்ந்து அவர்களுக்காக மன்றாடுவது நமது கடமை என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்வதோடு, நாம் தொடர்ந்து இந்த பணிகளை நாம் செய்ய ஒவ்வொருவரும் தொடர்ந்து மாதா தொலைக்காட்சிக்காக மன்றாடுங்கள், கரம் கொடுங்கள் என்று உங்கள் அனைவரும் வேண்டி விரும்பி நான் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டுமாய் ஆயர் அவர்களுக்கும் நமது தந்தையர்களுக்கும் மனம் நிறைந்த நன்றிகளும் பாராட்டுகளும். சிறப்பாசிர் பெற தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யாரை நாம் அனுப்புவேன், நமக்காக எவன் போவான் என்ற இறைவனின் குரலை இன்று
இளைஞர் இளம் பெண்கள் அதிகமாக ஏற்று இறையாட்சி சாட்சிய பணிக்கு தங்களை கையளிக்க அருள்வீராக. இதோ நான் இருக்கிறேன், உம் திருவுளம் நிறைவேற்ற வருகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதே மனநிலையோடு இன்று இளைஞர் இளம்பெண்கள் அவரது சாட்சிகளாக மக்களுக்கு நன்மை செய்கின்ற பணியின் நல்லாயர்களாக செயல்பட அவர்களுக்கு அருள் புரிவீராக. வாழ்வளிக்கும் ஆவியார் இறை அழைத்தலின் விதைகளை இளம் உள்ளங்களில் விதைப்பதோடு அந்த விதைகள் முளைத்து பலன் தர உடனிருந்து துணை புரிவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. இயேசுவின் அன்பு பிள்ளைகளாக வாழ சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. மங்கள நிலவே மாமரி அன்னையே வாழ்க வாழ்கவே. தாயே வாழ்க வாழ்கவே. மங்கள நிலவே மாமரி அன்னையே வாழ்க வாழ்கவே. தாயே வாழ்க வாழ்கவே. இறைவழி நின்று விரைந்தம்மை காக்கும் சுகம் தரும் சுந்தரியே. தாயே சுகம் தரும் சுந்தரியே. மங்கள நிலவே மாமரி அன்னையே வாழ்க வாழ்கவே. 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 இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.